குனிஞ்சு ஒரு பாட்டை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். என் தாய் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்த தெய்வம். ஜெரமியா 1:5 சொல்லுது, நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன். உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியா நான் வச்சிருக்கிறேன். நம்ம ஏதோ தற்காலிகமா வரலங்க. we are all pre-appointed. ஏற்கனவே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். நாம தாயின் வயிற்றை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாகவே கர்ப்பத்திலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். செப்பரேட் பண்ணிட்டார். ஒன்று நீ இந்த நோக்கத்துக்காக, நீ இந்த நோக்கத்துக்காக, நீ இதற்காக அப்படின்னு எல்லாரையும் கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக இன் ஒன் கிங்டம். வித்தியாசமான நோக்கங்கள், ஆனால் ஒரு ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில உன்னை நான் கருவிலேயே உன்னை வேறு பிரிச்சு வச்சுட்டேன். என் திட்டங்களை செய்து முடிக்க. எவ்வளவுதான் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் மாறவே மாட்டாரு. அவர் உன்னை நடத்தி செல்வார். ஏன்னா நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். ஆமென். நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர். சங்கீதம் 103 இப்படி சொல்றாரு, 139 சொல்றாரு, என் எலும்புகள் உருவேற்படும் போது கர்த்தர் அதை கண்டாராம். நான் வினோதமாய் சிருஷ்டிக்கப்பட்டேன் அப்படின்றார். நான் எல்லாரும் மாதிரி கடவுள் என்னை சிருஷ்டிக்கல, என்னை வித்தியாசமா படைச்சிருக்கிறார் அப்படின்னு. என்ன வித்தியாசமான படைப்பு? அவங்களுக்கு காது, கண்ணு, மூக்கெல்லாம் இருக்கு, அது சொல்லல. என் தலைமையில ஒரு வித்தியாசமான அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை சிருஷ்டிக்கும் போது மட்டும் கொஞ்சம் உற்று கவனிச்சாராம், இவனை என்னவா பண்ணலாம் அப்படின்னு. அவர் தம்முடைய சித்தத்தை எல்லாம் வச்சுதான் அந்த கருவை விட்டு கர்த்தர் வெளியே வர செஞ்சிருக்கார். நம்ம எல்லாருமே தாயின் கர்ப்ப அறையை விட்டு வெளியே வரும்போது விசேஷித்த நோக்கங்களோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். சொல்றாரு, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் மறைவாவே இல்லை. எல்லாரோட கண்களுக்கும் மறைஞ்சிருந்தாலும் தாயின் கருவில் குழந்தை உருவாக்கும் போது அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பார்த்துச்சு. என்ன ஒரு அழகான சிருஷ்டிப்பு நம்ம. என் கருவை உம்முடைய கண்கள், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, இன்னும் காது, கண்ணு, மூக்கு, ஆற்று ஒன்னும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் பார்த்தீங்களா? எந்தெந்த டேட்ல உனக்கு ஹார்ட் வந்துச்சு, எந்தெந்த டேட்ல உனக்கு லங்ஸ் வந்துச்சு, எந்தெந்த டேட்ல உனக்கு லிவர் வந்துச்சு, எந்தெந்த டேட்ல உனக்கு கண்ணு வந்துச்சு, எந்தெந்த டேட்ல மூக்கு உனக்கு ஷேப்புக்கு வந்துச்சு. He knows everything. இவ்வளோ அக்கறை உள்ள தெய்வம் யாருமே இருக்க முடியாது. நம்ம அம்மா அப்பாட்ட கேளுங்களா, நான் எந்த வருஷம் 10th முடிச்சேன்னு கேள, அது எப்போ முடிச்சா என்ன இப்போ அப்படின்னா ஆமா டக்குன்னு கேளு, அது குழப்பமாயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் காது, கண்ணு, மூக்கு ஒன்றுனா உருவமும் பேப்பர் வச்சுக்கணும் கையில், ஒன்றுனா உருவமும் எழுதினேன்னு தான். அப்படின்னு அர்த்தம், ஃபுல் ரெக்கார்டு அவர் கையில் இருக்கு. அவ்வளோ பாசமுள்ள ஒரு தெய்வம் நமக்கு இருக்கும் போது இந்த உலக அன்பெல்லாம் குப்பங்க, தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தமிழ் வார்த்தை நல்லா இருக்கா? தூக்கி என்ன செய்யணும்? கடாசிடுங்க, நல்லா இருப்பீங்க. ஆஹா போட்டு தலையில் நிறைய ஏற்றவே கூடாது. ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். கீப் யூர் ஹார்ட் ரிலாக்ஸ். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நடந்து போயிட்டே இருக்கு. எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே போதும், நான் செத்தால் நலமா இருக்கும். why should I live? நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு கேட்கிறார். அந்த சொல்றார், அப்படியாப்பா செத்து போயிடுப்பா, நான் அதை தான் விரும்புறேன்னு சொல்லலை. அவர் அப்போ கூட
அவர் நோக்கத்தை தான் சொல்றாரு, அவர் இஷ்டத்தை தான் சொல்றாரு. எலியா, நீ சாகத்துக்காக நான் உன்னை உண்டாக்கல. என் நோக்கம் என்ன தெரியுமா? நீ இன்னும் ஓடணும், நீ இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் என் சித்தத்தை நீ செய்யணும். எலியா, நீ நான் உன்னை உண்டாக்கும் போது எழுதணும் பத்தி அந்த எழுத்தை எழுதும் போது நான் உன் மரணத்தை எழுதலப்பா. உன்னை நான் உயிரோடு எடுப்பேன் தான் எழுதிட்டேன். ஆனா நீ மாத்தி நீ சாகணும்னு கேட்கிற. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்றாரு. பல விஷயங்களை நீ ஆண்டுகிட்ட பேசும்போது அவர் அவர் எழுதாததை நீ கேட்டுட்டு இருக்கிற. அவர் தன்னுடைய ஏட்டில் எழுதாதத நீ கேட்கிற. அவர் ஏட்டில் எழுதும் போது எலியாவை குறிச்சு, எலியாவுடைய மரண தேதி அவர் எழுதவே இல்லை. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன் தான் அவர் எழுதி அப்படி முடிச்சு வச்சிருக்கார். ஆனா எலியா மாத்தி கேட்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கையில. கொஞ்ச நேரம் சில நேரங்கள்ல அதனால மாத்தி கேட்கிறார். நான் செத்துட்டா நல்லா இருக்கும்ன்றார் அவர். ஆண்டு சொல்றாரு, நோ, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வேண்டியப்பா, நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டியப்பா. ராஜா நீ சொன்னா கேட்பாப்பா, அவ்வளோ பவர்ஃபுல். நீ ஒரு ப்ராஃபிட். நீ என்ன சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு நாய் குலைக்குது, நீ தப்பா உன்னை உன் மனம் உடஞ்சு போற, நீ அப்படிலாம் போக கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லு, தைரியமா இராடின இருன்னு வருது தைரியத்தை. பி ஸ்ட்ராங். உன்னை யாருமே உற்சாகப்படுத்தாத போது, உனக்கு யாருமே சந்தோஷத்தை கொடுக்காத போது, நீயே உன்னை தைரியப்படுத்திக்கணும், நீயே உன்னை திடப்படுத்திக்கணும், நீயே சில நேரம் எழுந்து நிக்கணும், நீயே சில நேரம் முயற்சி பண்ணணும். நான் வாழ்வேன்னு சொல்லணும். வாழக்கூடிய வழியில்னாலும் சொல்லு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வாழ்ந்து சாதிப்பேன், முடிப்பேன், எழுந்து நிக்கணும். நம்ம எல்லாருமே டோன்ட் கிவ் அப். ஆமென். இன்னொருத்தன் யோனா சொல்றாரு, நான் செத்துடணும்ன்றார். ஏன் யோனா? ஏன்பா ஏன் செத்துடணும்ன்ற? இல்ல நான் நினைச்சது நடக்கல. அவருக்கு அதான் ப்ராப்ளம். என்னன்னா, நீ அந்த நினிவே பட்டணத்தார் அழிப்ப நினைச்சேன், ஆனா காப்பாத்தி போட்ட. அந்த ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. என்ன சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு, சில ஃப்ரஸ்ட்ரேஷன், சில ஏமாற்றங்கள், சில எரிச்சல்கள் நமக்கு ஏன் தெரியுமா வருது? நாம நினைச்சது நடக்கலன்னு தான் நமக்கு சில நேரம் கவலை. ஆனா இப்படி சொல்லட்டுமா, ஆண்டவர் எப்போதுமே பெட்டரா தான் வச்சிருப்பார். அவர் உன்னுடைய திட்டங்களுக்கும் உன்னுடைய யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் சிறந்ததான் கர்த்தர் வச்சிருப்பாரு. நீங்க பைபிள்ல பண்ண இயேசுநாதர் கூட பிரசங்கம் பண்ணலங்க. அவர் பண்ண பிரசங்கம் என்ன பிரசங்கம் தெரியுமா? நாளே எழுத்துல சொல்றேன் பார், இன்னும் 4 நாட்களில் நினிவே அழியும். அவ்வளவுதான். அதான் பிரசங்கம் பண்ணார் அவர். அவன்தான் இன்னும். நான் தப்பா சொல்றேன், நீ அதை கேட்ட. இன்னும் 40 நாட்களில். அவ்வளவுதாங்க பிரசங்கமே. அந்த பிரசங்கத்தை கேட்டு ராஜால இருந்து கழுத வரைக்கும் உபவாசம் போச்சு. ராஜால இருந்து அது வரைக்கும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணது. ஆண்டவர் பார்த்து மனம் இறங்கி அந்த 1,20,000 பேரை காப்பாத்தி விட்டார். போடாது, இது இவனுக்கு ஆவல. நிறைய நேரம் நம்ம ஏன் தெரியுமா மனம் உடையிறோம்? என் ஜபம் கேட்கப்படலை, என் ஜபம் கேட்கப்படலை, என் ஜபத்துக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு நடக்குதுன்னு. இல்ல, உன் ஜபத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கல. உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. ஆனா அதை எப்படி வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு அது அவருக்கு தெரியும். சரியான ஆச்சரியமான வகையில் அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்போதுமே தேவன் வாய்ப்புகளை கொடுப்பார். இவர் ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டாரு. அவங்க மனம் மாறிட்டாங்க, கர்த்தரை காப்பாத்தி விட்டார். ஆனா எதிர்காலத்துல பார்க்கும்போது அந்த நினிவே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. நம்ம பக்கத்துல சொல்லு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்காத. நினைத்ததெல்லாம் நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்னு நம்ம கிட்ட கெட்ட சிந்தை ஒண்ணு இருக்கு இல்ல? இவனுக்காக ஜெபம் பண்றான்னா திருந்தவே மாட்டானே இவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் இன்னைக்கே திருந்துட்டு, இன்னைக்கே ஞானஸ்நானம் எடுத்துட்டு, இன்னைக்கே அபிஷேகத்தை பெற்று, இன்னைக்கே 1,00,000 ஆத்மாவை சபையில கொண்டு வந்துட்டு விட்ட உடனே சாயங்காலத்துக்குள்ள நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற சொல்லு?
ஆண்டவர் எல்லாரும் ப்ராசஸ் வச்சிருப்பாருங்க. எனக்கு அதான் ஒன்று சொல்றாரு, சாகணும்னு மட்டும் நினைக்காத, வாழணும்னு நினை. ஏன்னா மறுபடியும் வார்த்தை சொல்லி முடிச்சு இந்த பாட்டை பாட போறேன். உன்னை கருவில் உருவாக்கும் போதே உன்னை பிரிச்சிட்டார் ஆண்டவர். உன் கூட போறதுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனா உன்னை மட்டும் கடவுள் வச்சிருக்கிறார் பாரு. உன் மேல மட்டும் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் பாரு ஆண்டவர். ஆண்டோடைய பார்வையில் விசேஷமானவங்க. நீ தான் உன்னை ரொம்ப மட்டமா பாக்குற. நான் எனக்கு சிந்தை சரியில்லை, எனக்கு புத்தி சரியில்லை, நான் இப்படி நான் அப்படி, அவர் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நீ அந்த ஒழுங்கு இல்லைன்றதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஃபுல் குவாலிட்டியை பார்த்தாருன்னா nobody could stand before him. யாருமே அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவ சுபாவம் வேற, மனித சுபாவம் வேறங்க. ஒன்னு சொல்லிட்டா, மனுஷன் நல்லவன் தான் உன்னை ஏத்துக்குவான், தேவன் கெட்டவர் தான் ஏத்துக்குவாரு. ஹலோ, இது நமக்கு புரியவே இல்லை. அதான் பவுல் அழகா சொல்றாரு, பாவிலும் பிரதான பாவி நான் என்றார். நம்மளை பார்த்தியான இந்த பாவம் நீ செய்யறன்னு சொல்லிட்டாலே டென்ஷன் ஆயிடும். நம்ம என்னையா சொன்ன, நாளைக்கு உனக்கு அந்த கதி வரண்டி இல்ல நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம உனக்கு அந்த கதி வரம் பாரு அப்படின்ற மாதிரி இல்ல. பவுல் சொல்றார், எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்ச ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், கர்த்தருக்கு மகிமையா வாழ்ந்தவர், அவர் சொல்றாரு பாவிலும் பிரதான. அப்படின்னா எல்லாரை விட மோசமான நானு சொல்வியா நீ? உன்னையான சொன்ன ஒத்துக்குவியா நீ? என்னையாண்டா அந்த வார்த்தை கேட்ட, என்ன பார்த்தாடா அந்த வார்த்தை கேட்டேன்? மண்ணு கட்டி நிப்போம் நம்ம இல்லைங்க. இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு, இங்க ஏதோ தற்செயலா வந்தெல்லாம் நீ நிக்கல. நல்லா கேட்டுக்கோ, இது தேவ சமூகம். கர்த்தரா ஒரு மனுஷனை அழைக்கலன்னு வச்சுக்கோ, ஒரு மனுஷன் கூட அவர் முன்னாடி நிக்கவே முடியாது. நம் பாக்கியம் பெற்றவர்கள், we are so special to God. ரொம்ப விசேஷமானவர்கள். பாட்டை பாடலாம் எல்லாருமே. ஒரு உணர்ந்து பாட்டை பாடணும். நீங்க பாடும் போதே உங்க கண்ணில் தண்ணி வரணும். ஏன்னா அது வீட்டில் துக்கத்தில் நினைச்சில்ல, செத்து போனவங்களை நினைச்சில்ல, அவர் அன்பை நினைச்சாலே நமக்கு தான கண்ணில் தண்ணி வரும். ஆமே, பாடலாமா நல்ல உணர்வோட? அப்ப நீ என்ன தெரியுமா சொல்லணும்? மா, நீ என்ன பெத்தன்ற, நீ உண்டாவதுக்கு முன்னாடி நான் அவர் மனசுல நின்று இருக்கேன். நான் ரொம்ப நாளா என்னை ஏமாத்திட்டு, நீ என்ன பாஸ்ட் கத்துப்புட்டாரு, என்ன கத்து கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீ என்னை ஏமாத்தவே முடியாது. என்ன சும்மா பெத்தன்ற, நீ உண்டாவதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாரு, அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஆமா தானங்க? எங்க அம்மா உண்டாவதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட், நான் உண்டாவதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட். புரியல உனக்கு? God has a very big plan for you. Hold on. உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாம நில்லு. சீக்கிரத்துல உனக்கு காரியம் ஜெயமாய் முடியும். பாடலாம் அந்த பாட்டு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் உன்னை என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். தகப்பனே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே.
தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஓ, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா கையை தட்டி அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா சேர்ந்து எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். என் தாயுருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகு முன்னே. அந்த சிருஷ்டிப்பினுடைய பிரசன்னம் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ, சிருஷ்டித்தாரோ, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தம் நம்மை மூடுகிறது. அழைத்தீரையா. கரங்களை தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எங்களை பத்திரமாய் சுமந்தீரையா. அழகா சுமந்தாருங்க நம்மள. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் இவ்வளோ சுமந்து வந்தாரே. ஒரு வார்த்தை சொல்லட்டுமாங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் இவ்விடத்திற்கும் மறுமறை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்த தெய்வம் அவரு. இனிமேலும் அவர் உங்களை சுமப்பார். தாயை விட அன்புள்ளவர் அவர். தகப்பனை விட தூக்கி சுமப்பவர் அவர். அவருக்குனே யாருமே இருக்க முடியாது. அவருக்கு நிகர் அவரே. ஆமென், ஆமென்.